யமுனா வந்து பயங்கரமா கத்தி கத்தி கதறி வந்து கேட்கறதால வேறு வழி இல்லாம நிவின் எல்லா உண்மையும் சொல்றாரு. இந்த மாரி விஜய்க்கும், காவேரிக்கும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் நடந்தது. அது 1 வருஷம் தான் கான்ட்ராக்ட்டு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எப்படி தெரியும்? எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. என் அக்கா எதுக்காக பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? என் அக்காவுக்கு பணம் வந்து பெரிய விஷயமே இல்லவே இல்ல. காவேரி அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னோனே, உன் அக்கா பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கல. உன் தங்கச்சி உயிர காப்பாத்த தான் கல்யாணம் பண்ணிக்கினா அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம். உங்க மாமா வந்து பணத்த தொலைச்சாரு ஞாபகம் இருக்கா? அப்பதான் உன் அக்காவுக்கு பண தேவை இருந்தது. வேற வழி இல்லாம வந்து விஜய் குடுத்ததால அவர் சொல்படி வந்து இவ கேட்டா. அவர் வந்து கான்ட்ராக்ட் முறைப்படி 1 இயர் நான் கல்யாணம் பண்ணிக்கினா தான் நீயும் நானும் பணம் குடுப்பேன்னு சொன்னாரு. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதான் நடந்தது அப்படின்னோனே அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. யமுனால தாங்கிக்கவே முடியல. என் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. நிவின் வந்து யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு தடுத்து பார்க்குறாரு. அதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. இங்க அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அம்மா அதிர்ச்சி நீ என்னடி சொல்ற? அப்படின்னோனே அக்காவோட வாழ்க்கை இங்க வந்து அந்த இடத்துல நிக்குது. இது உனக்கு ப்ளவுஸ் வேறு தச்சுட்டு இருக்கியா வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு யமுனா எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் நடிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. புருஷன் பொண்டாட்டியாக வந்து சும்மா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையில் அவங்க வாழல 1 இயர் கான்ட்ராக்ட் முறையில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நர்மதா உயிரை காப்பாற்ற தான் அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா வளத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க. யமுனா அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பயங்கரமாக கதறி கதறி அழுகிறாங்க. நம்ம சாரதா எல்லாருமே வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு ஆஃபீஸில் வந்து எப்படியாவது வந்து காவேரி வந்து எம்டி சீட்டில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஏற்பாடு பண்ணிட்டு சந்தோஷமாக வராரு வீட்டுக்கு. எப்படியாவது காவேரி கூட்டின்னு போயிட்டு இன்றைக்கே இந்த வேலையை முடிக்கணும், காவேரி சந்தோஷப்படுறதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து காவேரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அவங்க அம்மா வந்து நிற்கிறத பார்த்து அவங்க குடும்பம் வந்து நிற்கிறத பயங்கரமாக ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் கதறி அழுகிறாங்க. இப்படி பண்ணிட்டேடி, இப்படி வீட்டோட வந்துட்டேடி, இதுக்காடி 1 வருஷமாக கான்ட்ராக்ட் முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. எப்படிமா உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும்னு நிவின் தான் அதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அழுகிறாங்க. இவங்களும் அழுகிறாங்க. பயங்கரமாக மாற்றி மாற்றி எல்லாம் கதறி அழுதுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து தாத்தா பார்த்துட்டு ஓடி வராரு. ஒன்றும் இல்லை, வந்து தேவையில்லாமல் அழாதீங்க, சொன்னால் கேளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, சொன்னால் கேளுமா சாரதான்னு. என்ன பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. எனக்கு எல்லாம் தெரியுமா, இவங்க 2 பேர் கான்ட்ராக்ட் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. விஜய் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் வீட்டை விட்டு போகணும். இல்லை தாத்தா, அவர் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் வந்து நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்க சொன்னார். அதை பேக் பண்ணிவிட்டு இல்லைம்மா உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க, விஜய் அப்படிலாம் என்கிட்ட வேறு மாதிரி சொன்னானேம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து ராகினி இது எல்லாத்தையும் பார்த்துறாங்க. ஓ, கான்ட்ராக்ட் பொண்ணில் மேரேஜ் பண்ணியிருக்காங்களா, இப்போவே என் அப்பா வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் இங்கே பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு தாத்தா இங்கே என்ன நடக்குதுன்றாரு. எல்லாம் நீ பண்ணி வச்ச வேலை தான்டா, எதுக்கு வீட்டை விட்டு காவேரி போக சொன்னேன்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி, நான் எப்போ உன்னை போக சொன்னேன்? நீங்கள் தானே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொன்னீங்க. 1 இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நமக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னோடனே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஏ காவேரி, என்னடி சொல்லிட்டு இருக்க? தயவு செய்து இப்படிலாம் சொல்லிடாதடி, என்னை விட்டுட்டு போயிடாதடி, எனக்கு வந்து என்ன வேணால் தண்டனை கொடு, இந்த தண்டனை மட்டும் கொடுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாரு விஜய். இதை பார்த்துட்டு தாத்தா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் ஏன் அழுகுறாருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து இல்லை, நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, போதுங்க போதும் நிறுத்துங்க. இவ்வளோ நாள் எங்கள் அம்மா வீட்டை நீங்கள் வந்து நடித்து வந்து நம்ம எல்லோரும் 2 பேருமே ஏமாற்றிட்டோம். இதுக்கப்புறம் அவங்கள ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்றாங்க காவேரி. ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய்